நான் தான் கோபுரத்துல இருக்கணும். இந்த மாதிரி வெறும் பையெல்லாம் வெள்ளை வெட்டிக்கு ஆசைப்படலாமா? டேய், மரியாதையா பேசு. குடலை உருவி மாலையை போட்டுடுவேன். முத்து, ஆத்திரப்படாத. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வருவோம். செவந்தி, நீ முத்துவை விரும்புறியாமா? முத்து, ஓ முடிய சொல்லுப்பா. ஆமாங்கய்யா. என்ன பார்வதி அம்மா பேசாம நிக்கிறீங்க? சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் விரும்பிட்டா நம்ம ஊர்ல பெத்தவங்க சமூகத்தோட அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா பழக்கம். நீங்க பொண்ணை பெத்தவங்க, என்ன சொல்ல போறீங்க? ஊர் விவகாரத்தை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் வீட்டுல இப்படி ஒரு முள்ளுச்செடி வளர்ற விஷயத்த நான் கவனிக்காம விட்டுட்டேனே. ஓடி பிடிச்சு விளையாடுற சின்ன பொண்ணுன்னு அவளை தப்பா நினைச்சிட்டேன். தேடி பிடிச்சு தனக்கு ஒரு புருஷனை கொண்டு வருவான்னு நான் நினைக்கலையே. என்ன இப்படி தெருவில் நிறுத்திட்டாடு. இதை விட நான் என்னங்க சொல்ல முடியும்? பார்வதி அம்மா, நம்ம பூஞ்சோல பழக்கம் உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு போன பெரிய பண்ண திரும்பி வந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார்னு தான் இப்பவே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஐயோ, எங்க வீட்டுக்கார ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு உங்க முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க. பார்வதி அம்மா, பல வருஷங்களா நடந்து வர இந்த பௌர்ணமி பஞ்சாயத்து முடிவுகளை மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பஞ்சாயத்து முடிவை மாத்திக்க சொல்லி நான் சொல்லல. ஆனா அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, அவர் திரும்பி வந்து ஒருவேளை பஞ்சாயத்து முடிவை உதாசீனப்படுத்திட்டா? எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவங்க 2 பேர் கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு ஊர் எனக்கு முன்னால வாக்குறுதி கொடுக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் இல்லையே? சத்தியமா இல்ல. அப்புறம் என்ன பவுனே, பச்சை குத்திர வேண்டியதானே? ஆணும் பொண்ணும் காதலிச்சா, ஆசை மேல ஆசை வச்சா, ஆதரிக்கும் ஊசனம் தானே. எங்குகிற இழக்குகளை என்ன படி சேர்த்து வைக்கும், மாலை கட்டி மனம் முடிக்க மேளம் கொட்டி வாழ்த்துரைக்கும். பட்டதெல்லாம் மின்னும், கைப்பட்டதெல்லாம் பொங்கும், மற்றதெல்லாம் பூக்கும், நம்ம நம்பும் தெய்வம் காக்கும். கந்தசாமி என்ன, நம்ம ஊர் பெரிய பண்ண சிங்கப்பூர்ல இருந்து வராரு. அம்மா, ஊர்ல இருந்து வந்த ஐயா கோடத்துல இருந்து இறங்கி மில் வண்டியில வந்துட்டு இருக்காரு. இது பாருங்க, செல்லாயே ஆலங்கரைச்சு சீக்கிரம் எடுத்துட்டு சொல்லுங்க. உள்ள வாங்க. ஆமா, என்ன அவ்வளவு கூட்டம்? ஐயா, இந்த சின்ன கிராமத்துல இருந்து சிங்கப்பூர் போயிட்டு வரீங்கள, அதுக்கு தான் ஏற்பாடு. பூஞ்சோலக்கார பசங்க அக்கறைக்கு போயிட்டு வர மாதிரி நான் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வரேன். இதுல என்ன? ஆமா, பொண்ணமலைங்க வர்றான்னு சொன்னாங்க. உங்க ஐயா சிங்கப்பூர்ல இருந்து தானே வர்றாரு. சந்திர மண்டலத்துல இருந்தா கல் எடுத்து வர்றாரு. போடா அப்படின்னு சாருங்க. அப்படியா சொன்னா? சரி, அதை விடு. ஆமா, வசூல் எப்படி இருக்கு? பிரமாதம். மகசூல் அதை விட பிரமாதம். கணக்கு இன்னும் அந்த வீட்டுல அசைக்கப்படுத்திட்டு ஐயா, அது அன்னைக்கே சொன்னேங்க. ஆனா குருவி கூட்ட கலைச்சா குடும்பத்துக்காகன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்ன? யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதவங்க தெரியும்ல. என்ன கேட்காம, எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழையவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. இப்பவே எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயா வேண்டாங்க, தாயிலாச்சியமா பாவங்க. நீ தள்ளி போயா?
ஏன்பா மொக்க என்ன இப்படி நாளா பட்டணத்துல இருந்தியே ஏதாவது கட்சி வச்சல சேர்ந்தியா? என்னது கட்சி வச்சல சேர்ந்தியா? திரும்பியா என்னயா அது? அணைஞ்ச பீடி. இந்த பீடியோட விலை 10 பைசா. இதையே முழுசா வாங்க வக்கு இல்லாம அணைச்சு அணைச்சு வச்சு குடிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கட்சி வந்தா என்னையா? உங்களுக்கு என்ன வசதியா பண்ணி கொடுக்க போறாங்க? இது என்ன தெரியுமா? 555 35 ஒரு பாக்கெட்டோட விலை 35 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் விக்கிறியா? இல்ல குடிக்கிறேன். மொத்தம் 140 ரூபா. ஒரு மாட்டு வேலை சொல்றியாப்பா? அப்படிதான். நான் ஷேவிங்கும் கிராப்பும் பண்ணா அரைப்படி நெல்லு குடுக்குறீங்களா? கேவலமா இல்ல? நீ பரவாயில்ல. உங்க அப்பருக்கு காப்பிடி சோளமும் கம்பும் கொடுப்போம். அதையே கும்பிடு ஓட்டு வாங்கிட்டு போவேன். வணக்கம்யா. என்னையா விஷயம்? முத்தாளம்ம திருவிழாவுக்கு ஊர்ல வசூல் பண்றது விஷயமா ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான். கோயில் திருவிழாவுக்கு ஏற்படுற அத்தனை செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் வசூல் நீ வெட்டி கிடக்கு. கோயில் கூட்டத்துக்கு பண்ண வரலன்னு சொல்லுங்க போங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்களே. என்னங்க திருவிழா செலவையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனாலும் இந்த ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத நாம எங்க மாத்திக்கிட்டு அவங்க என்னமோ உங்க பேரை சொல்லி நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது போகட்டுமே. இதுல இது பாருங்க, நாளைக்கு ஐயாவே இது சம்பந்தமா தர்மகர்த்தாவை நேர்ல வந்து பார்த்து பேசுவார்னு சொல்லிடுங்க. புறப்படுங்க. பார்வதி, மறந்துட்டேன். அக்கறைக்கு போகணும். கொஞ்சம் கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. இது எடுத்துட்டு வரீங்க. கணக்கு வண்டிக்காரன் தயாரா இருக்க சொல்லி. சரிங்க. கும்பிடுறேன்யா. வாமா பவுனு. எங்க இந்த பக்கமா? ஒண்ணுமில்லையா, செவந்தி அம்மாவுக்கு பச்சை குத்துன கை வீங்கி போச்சுன்னு சொன்னாங்க. கணக்கு என்னது பச்சை? அது வந்துங்க. என்ன பவுனு, எப்ப வந்த நீ? உள்ளார போய். பார்வதி, பவுன் என்னவோ பச்சை குத்துன கிச்சை குத்துனேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் இது பாருங்க கண்ணாடி, நீங்க அக்கறை போனோம்னு சொன்னீங்கல்ல. அது சரிமா, அந்த பச்சை குத்துன விஷயம் அது வந்து உங்க பொண்ணு பச்சை கையில குத்தி அது வீங்கி என்ன வளர்ற? அது நான் ஒண்ணு வளருங்க. உங்க பொண்ணோட கூட காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் பச்சை குத்தி இருக்காங்களா? அது ஃபேஷன் சொல்லி உங்க பொண்ணு அத கையில பச்சை குத்தி இருக்கு. இந்த காலத்து காலேஜ் பசங்களுக்கு எதுல ஆசைப்படுறதுன்னு தெரிய மாட்டேங்க. நான் சிங்கப்பூர்ல கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன். இவன் என்னன்னா பச்சை குத்தி இருக்கலாம். பச்சை இது கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? அவ இஷ்டப்பட்ட தெய்வத்தோட பேரை தானே கையில பச்சை குத்திருக்கா. நீ என்ன சொல்ற? அதாவது அவ நெஞ்சில இருக்கிற தெய்வத்தோட பேரை கையில பச்சையா குத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா அவ? அம்மாவும் பொண்ணும் பேசியே என்ன ஜெயிச்சிருவீங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அக்கறைக்கு போற வேலை தாமதமாயிடும். புறப்படுங்க. ஐயோ விரட்டுறா. கணக்கு புள்ள, சீக்கிரமா ஓடக்கரைக்கு வந்து சேரிய. மரவதான் நிக்காத. நல்ல காலம் பவுனு. அவர்கிட்ட நீ எதையாவது வளராம இருந்தியே. அவர் சீக்கிரம் வரத்துக்குள்ள உள்ள போய் மருந்து போட்டு புறப்படுங்க. புறப்படு. வலிய கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி. வாழ வைக்க போறவன் உன் மனசுல இருக்கிற போது கையில இருக்கிற வலி தன்னால பறந்து போயிடும். பணக்காரனா இருந்தா கூட செத்த பின்னால அவன் கட்ட பிறந்த உடலோடு மட்டும்தான் போகும். ஆனா அந்த உடலோட சேர்ந்து போறது எங்க பச்சை ஒண்ணுதான் தாயி. உன் உள்ளத்தோட முத்து கலந்துருக்காரு. எங்க பச்சை மூலமா உன் ரத்தத்தோடையும் கலந்துருவாரு. உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. நான் வரட்டா? ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஒண்ணு சிரிக்குது
ஆசை பாரு நம்மடி நீர வண்ணத்தேரு பக்கத்தில் வந்து